கூட்டமாக இருந்தோம் எங்கள் வீட்டில். பேசிக்கிட்டே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நான் போய் அந்த அந்த இடத்துல நின்று என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா, உனக்கு தேவையில்லாத விஷயம் என்கிட்ட போ. ஒரு வருஷத்துக்குள்ளே அங்கே சுற்றுவாட்டத்தில் எல்லாருமே எங்கள் மாமியாரை கேட்குற வேலை, கன்சீவ் ஆகிட்டாங்களா, கன்சீவ் இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. நானும் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து அவங்களுக்குரியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் கடமை முடிச்சுட்டு தான் நான் என் வீட்டுக்கார கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்போ நான் போய் அழுது கூப்பிட்டேன். பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு நான் வாங்க, அவரால் ரொம்ப முடியலன்னா அவங்க நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அந்த உடஞ்சது தான் அதே டைலாக் சொன்னேன் எங்கள் மருமக. வேணாம்மா, நான் தனி குடித்தனம் போனது சரிதான். மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. நம்ம மேரேஜ் ஆச்சுன்னா நம்ம தனியாக தான் இருக்கணும். என்னடி சொல்ற? இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் பழக்க வழக்கத்தில் வளர்ந்துருப்போம். எனக்கு வரப்போகிற பார்ட்னர் ஒரு செட் ஆஃப் பழக்க வழக்கத்தில் வளர்ந்துருப்பாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, நாங்கள் தனியாக போகும்போது நான் எங்கள் 2 பேரும், நான் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு செட் ஆஃப் பழக்க வழக்கங்கள் வச்சு நாங்கள் இருப்போம். அடங்கப்பா. அதனால எனக்கு அவங்க கூட சண்டை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மியூச்சுவலாக இப்போ நாங்கள் அப்படி தான் இருக்கோம். எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் லாஸ்க்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை. நாங்களும் அப்படி தான் இருக்கோம். இப்போ இதுவே நான் அவங்க அங்கிள் ஆண்டி கூட இருந்தா அப்படின்னா அவங்க எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. இப்போ என்னோட பார்ட்னர் அவங்க செய்ய விடுவாங்களான்னு கேட்டால் அது டவுட்டு. ஆனால் இப்போ நாங்கள் தனியாக இருக்கும்போது 2 பேருமே எல்லா வேலையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். அது நல்ல வே ஆஃப் கம்யூனிகேஷன் எங்கள் 2 பேருக்கு கொடுக்குது. அதனால் அது நான் பெட்டர்னு பார்க்குறேன். நான் மேரேஜ் பண்ணி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா லவ் மேரேஜ். எங்கள் வீட்டுக்கு ரிலேஷன் வர மாட்டாங்க, எங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடவும் மாட்டாங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அம்மா அப்பா நானு தம்பி 4 பேர் தான் ஒரு வெளியில் சண்டே அவுட்டிங் போகிறதோட சரி, ஃபங்க்ஷனுக்குன்னு போனது கிடையாது. எனக்கு வருத்தம்பா. இப்போ நம்ம மேரேஜ் பண்ணி போகிற இடத்துல நம்ம நிறையா சொந்தம் இருக்கட்டும், அப்போ நம்ம அங்கே போய் அந்த லவ் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்தது. வாய்ப்பில்லை ராஜா. மாமனாருக்கு கூட பிறந்தவங்க 7 பேர். அப்படிங்கும் போது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற கோயில் ஃபங்க்ஷன் நாங்கள் சொன்னால் கூட 7 ஃபேமிலியும் வந்துருவாங்க. அந்த 7 ஃபேமிலியும் வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு நல்லா கலகலன்னு இருக்கும். அதனால எனக்கு தனியாக போனால் எங்க நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களோ. உங்களை திட்டியதுனால தனி கொடுத்துன போனீங்களா? சரி, அவருக்கு வேலை வந்துருச்சு, நீ ஒன்று இருக்க வேண்டியதுல தனி கொடுத்துன போனீங்களா? ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகல. என்னடி இது? 3 பேர் இருப்பாங்க, எங்கள் மாமனார் மாமியார் எங்கள் வீட்டுக்காரு. அவங்க உட்காந்து பேசுவாங்க ஃபேமிலி ஸ்டோரி ஏதாவது. நான் நடுவில் போய் இந்த கௌசிக் வந்தா கூட்டமாக இருந்தோம் எங்கள் வீட்டில். பேசிக்கிட்டே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நான் போய் அந்த இடத்துல நின்று என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா, உனக்கு தேவையில்லாத விஷயம் என்கிட்ட போ. சாம்பார் ஆப் எனக்கு. 2வது, சாப்பிடும்போது எங்கள் மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு அதிகமாக வச்சு எனக்கு கம்மியாக வைப்பாங்க. எப்பம்மா? நைட்டு டிஃபன் செய்வாங்க சார், இட்லி தோசை ஏதாவது செய்வாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சூடாக சுட்டு கொடுப்பாங்க காலையில். இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், நான் வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நான் வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க? சென்னை சார், நான் என்னால் கிராமத்திலலாம் இருக்க முடியல. 3 மாதம் தான் நான் இருந்தேன். ஃபுல்லாக கிராமம், ஆடு மாடு எல்லாமே வீட்டில் தான். காலையில் மாடு ஆடு ஓட்டிட்டு போனாங்கன்னா மதியம் வருவாங்க, மதியம் போனாங்கன்னா அதோட நைட்டுக்கு தான் வருவாங்க. வந்துட்டு அவங்களே தான் சமைப்பாங்க, அவங்க சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன். என்ன மனுஷன்? ஊரில் தான் இருந்தேன் எனக்கு. ஆனால் ஊர் சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனால் 6 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். ஒரு வருஷத்துக்குள்ளே அங்கே சுற்றுவாட்டத்தில் எல்லாருமே எங்கள் மாமியாரை கேட்குற வேலை, கன்சீவ் ஆகிட்டாங்களா, கன்சீவ் இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அதனால எனக்கு அந்த ஊரில் சுத்தமாக இருக்கவே பிடிக்கவே இல்லை சார் எனக்கு. அவங்க எங்கள் மாமியார் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. அவங்க அம்மா நீங்க போய் பொறுப்பா இருங்க தனியான்னு அனுப்பி வச்சாங்களா, இல்ல எப்படா டைம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு நீங்க கிளம்பிட்டீங்களா? அவங்க எங்க மாமா கூட தனியா போகணும் இருக்காதுங்களா பின்ன? இதே நாங்க இருந்தோம்னா இவங்களை வேற கூட்டி போகணும். இது எதுக்கு? இப்போ சாப்பாடு செய்யணும்னா எனக்கு சேர்த்து செய்யணும், எங்கள் வீட்டுக்காருக்கு சேர்த்து செய்யணும். இது அவங்கன்னா எங்கள் வீட்டுக்கார 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டு போயிடுவேன், நான் வாட்டுக்கு தேட்டர் சுற்றிட்டு வருவேன். இவங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் அலையணும்ல அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரீசன் சார். ஓ அப்படியா விஷயம்? உண்மைதானே சார். நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் இந்த ஏஜுக்கு மேலே கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. நானும் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து அவங்களுக்குரியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் கடமை முடிச்சுட்டு தான் நான் என் வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இல்ல என்னடா ஆனா அதுக்காகத்தான் இவங்களை தனி கொடுத்துன அனுப்பணும்னு சொன்னா வேலை முடிஞ்சு. நான் சொல்லிட்டேனே, அதையும் சொல்லிட்டேன். அப்பப்போ பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, போங்க பிள்ளை, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தனியாக போய்க்கோங்க, நாங்கள் வீட்டுக்காரர் கூட போகணும்,
அது எப்பவுமே லவ்ஸ் மூட்லேயே இருப்பாங்க சார் அவங்க. சுருக்கமா சொல்லும்போது வயித்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் எல்லா இடத்துக்கும் நான் அந்த பிள்ளை கூட்டிட்டு நானும் எங்க வீட்டுக்காரர் கூட போகணும்னு நினைக்க மாட்டேனா சார், ஒரு பைக்ல போகணும்னு நினைக்க மாட்டேனா? நாங்க வாங்கினப்ப பைக்கே இல்லை, இப்பதான் பைக்கே வாங்கியிருக்கோம். ஒரு பொண்ணியா எவ்வளவு மனசு இல்ல. ஒரு வயதுக்கு பிறகு இருக்கும் காதல் எப்படிப்பட்டது? இப்போ எங்க வீட்டுக்காரு டாக்ஸி டிரைவர். ஆக்சுவலி அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை வண்டி தான் எதுக்குமே எடுப்பாங்க. இப்போ எல்லா வீட்லயும் காரு தான். அப்பெல்லாம் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஒரு படத்துக்கு கூட நான் அவர் கூட சேர்ந்து போனது கிடையாது. ரொம்ப பெண்களை அடக்கி வர வச்சிருப்பாங்க. என்னதான் எங்க வீட்டுக்கார நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அத்தை பையன் தான். என்னதான் நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ பொம்பளை பிள்ளை, நான் சொல்றதா நீ கேட்கணும். பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க, நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? உன் சரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு 10 வருஷ காலகட்டத்துல அவர் என்னை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்க்குற ப்ரோக்ராமில் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃபை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அப்பதான் புரியுமா என்னன்னு தெரியாது. அது வந்து காலம் கடந்தது தான். பட் அதில் காமம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காதல் நிறையவே இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இங்க எங்க பிரைவசி நீங்க சொல்ற வார்த்தை வந்து உங்களுக்கு தடித்த வார்த்தையா சில பேருக்கு தெரியலாம். ஏன்னா 60 வயசுல பிரைவசி, 55 வயசுல பிரைவசி அப்படின்னு அவங்களுக்கு லைஃப்ல அது கிடைச்சதே இல்லை. கரெக்டா சொன்னீங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், ரிட்டையர் ஆகிட்ட பிறகு இவ்வளோ தான் காசு வரும். அதனால ஜெனினா எல்லாரும் பேசி பிரிச்சு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. சாப்பிட மாட்டார், ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ நான் நினச்சேன், நம்ம செஞ்சது தப்போ, இவரு அவ்வளோ அஃபெக்ட் ஆகிட்டாரு. நான் கொஞ்சம் தெளிஞ்சு வந்துட்டேன். அதனால அந்த குழந்தைங்களை வந்து அரவணைச்சிட்டே இருப்பார், அவர் கூடவே இருக்கும், ஸ்கூலில் கொண்டு போய் விடுவார். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர் நான் சொன்ன முடிவுக்கு ஓகே சொல்லிட்டு எல்லாரையும் வாழ்க்கையில எதுக்கு சந்திக்கிறோம், பழகிறோம், விட்டு விலகிறோம்னு எதுவுமே தெரியல பெரியவரே. அதுக்கப்புறம் ஒரு மாச காலம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிட்டேன் சார். அப்ப நான் போய் அழுது கூப்பிட்டேன், பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு நான் வாங்க, அவரால் ரொம்ப முடியலன்னா. சொந்தக்காரங்களா சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நம்மள நாமளே பாத்துக்கிட்டாதான் உண்டு. அவங்க நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த உடஞ்சது தான் அதே டைலாக் சொன்னேன் எங்க மருமக. வேணாமா, ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு தடவை உடைஞ்சா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியும். அது விட்டதாவே இருக்கட்டும், ஆனால் நாங்கள் அடிக்கடி வந்து பார்த்துக்குறோம் அப்பாவன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சனி ஞாயிறானா எங்ககிட்ட வந்து 2 நாள் இருந்துட்டு போவாங்க சார். வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளைய பேரனை பெற்றுக்கிட்டு அந்த பிள்ளை வர்றப்ப அந்த பிள்ளை நீ தனியாக போகணும்னு சொல்கிறப்ப எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு? எனக்கே வருத்தமா தான் இருந்துச்சு. சரி வருத்தமா இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம கூட தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தனியாலாம் விடுவோம், எங்கேயும் வேற இடத்துக்கு அனுப்பலையே. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரே வீட்டுல தான் 2 பேருமே குடி. ஒரே வீடு தாங்க சார். அதாவது கிச்சன் ரூம் ஹால் இருக்கும், தனியாக பொங்கிக்கிறது. ஆமா சார், சாப்பாடு மட்டும் தனியா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்க கேஸ் பிரச்சனையில நம்ம கிட்ட சண்டை பண்ணிட்டு வேற தூரமா போயிருந்தா நம்மனால விட்டுட்டு இருக்க முடியாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, அதுக்கு உள்ளேயே தனியா வச்ச மாதிரி வச்சுட்டு. ஆமா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். நல்லது கெட்டதே எல்லாம் அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல அந்த கடையில வாங்குறது பிடிக்கிறதெல்லாம் பிடிக்காது. நானே சமைச்சு போட்டாதான் அவருக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு. ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க தனி கொடுத்தலாம் போல, இவங்க தனி கொடுத்தலாம் இருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.